வந்ததெல்லாம் வந்தீங்க சாமி. 5-6 துளி உழுவுதுக்கான அனாதையா விட்டுட்டு ஓடி போயிடாதீங்க. ஆமா சாமிக்கு நல்லா சனிக்கிழமை நாளைக்கு போய் கந்து கட்டணும். வார கந்து ஏதோ தயவு செஞ்சு துளி விழுந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளாவது உட்காருங்க. நாங்கள் நினைச்சிட்டாவது கூத்தாடி சம்பளம் வாங்கிட்டு போயிடுறோம். அனாதையாக விட்டுட்டு போயிடாதீங்க. ஆமா கெல்டுங்க நாயா. நீங்க இருந்தா போதும், நாங்க பொழைச்சிக்குவோம். இல்லைங்க கூட போனா போகட்டும். ஏப்பா ரைட்டு கொண்டாயா கொடுக்கலாமா வேண்டான்னு வாக்கா கேட்டுட்டு இருக்கிறேன். பெரியார்களே, பெரிய மதிப்பிற்கு மரியாதைக்குள்ள தாய் மாதர்களே, பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளே, தந்தை மாதர்களே, தாய் மாதர்களே, பாட்டி மாதர்களே, பாட்டார் மாதர்களே, அண்ணன் மாதர்களே, அக்கா மாதர்களே, மாதர்களே அனாதையா விட்டுறாதீங்கிறாரு. ஆமா அண்ணன் மாதர்களே, அக்கா மாதர்களே, தம்பி மாதர்களே, தங்கை மாதர்களே, இன்னும் வயசுக்கு வந்தவர்களே, வராதவர்களே, நாம எப்படா வயசுக்கு வருவோம் அப்படி எண்ணி எண்ணி ஏகி கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு சிட்டுகளே, சிட்டுகளே ஐயா தண்ணி குடிக்கிறாயா? வயசுக்கு வந்தியா இல்லையா? ஐயா சிறுப்பு போடுற சினேகா வாட்டம். இன்னும் கல்யாணம் ஆனவர்களே, ஆகாதவர்களே, நமக்கு எப்படா நல்லதா போன்னு புடிச்சு கொடுப்பான். நாய்க்குட்டியில பட்டிக்குட்டியில மொன்னையா கம்முன்னு நல்ல மாப்பிள்ளையா பொண்ணை பார்த்து கட்டி கொடுப்பான். அப்படி ஏற்க கொள்வங்கள் வாலிப சிக்கங்களே, பல்லு உழுந்தவங்களே, உழுவாதவங்களே, நமக்கு எப்படா இந்த பான கடவா பொழுது பண்ணி வேறு கடிக்கலாம். அப்படி ஏற்க கொடுக்கும் எதனமை பட்டி பாட்டார் பாதர்களே, இன்னும் காலை சென்று மாலை வரை நமது மண்ணை எல்லாம் பொண்ணாக்கும் விவசாயக்களே, விவசாய பெருங்குடி மக்களே, அதேதான் நான் சொன்னேன். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் விவசாய பெரு குடி மக்களே, அனைவற்ற பேருக்கும் எங்கள் கலைஞர் நாடகக்குழுவின் சார்பாகவும், இனிமேகளது வாத்தியார் சந்திரஜபிரி வாத்தியார் சார்பாகவும், இனிமேகளது மிருதங்க சக்கரவர்த்தி கருப்பணம்பட்டி தமிழ் வாத்தியார் சார்பாகவும் இந்த பப்படி நடிகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். ஐயா கை தட்டாயா ஒரு 2 ரூபாய் கை ஐயா கை தட்டாயா? ஐயா நீயும் தட்டு. கிளவி உன்னையும் தான், நீயும் தான் தட்டு. தட்டாயா ஐயா நீ கை தட்டியா? ஐயா ஒரு 2 ரூபாய் கை தட்டு. ஐயா நீ தட்டாத. நான் வந்து ஏகப்பட்ட நேரம் ஆயிடுச்சு. என்னால தனியெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு எங்க பார்த்தாலும் வெறி கருப்பு கருப்பாவே தெரியுது. ஆமா அதனால ஒரு ஆள் ஓடியா 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 பயங்கரமான கோபக்காரனா
வணக்கண்ணா. ஏண்டா டேய், ஓய், என்ன பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு? மனுஷன் நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா? ஏண்டா என்ன நினைக்கிற? டேய், என்ன மனசுல நினைக்கிற? இல்ல, நீ எல்லாம் மனுஷனா நீ? டேய், என்ன எப்படி தெரியுது? வளத்துல சோத்த தண்ணி எல்லாம் வேற ஏதாச்சும் விட்டு வந்து கூத்தாடியாரா உங்க வாயாலங்க? ஓடி ஏண்டா எவ்வளவு மதிப்பு மரியாதையா வந்த உடனே எவ்வளவு மதிப்பு மரியாதையா தலைக்கு மேல கையெடுத்து கும்பிட்டேன். அப்புறம் நீ இடுப்பு செத்தவனா இப்படி வணக்கம் வைக்கிற? வந்த உடனே அழகா வந்திருக்கேன்னு சொல்லி மதிப்பு மரியாதையா பெரிய ஆளா இருப்பாராட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தலை குனிஞ்சு வாங்கண்ணா வணக்கம்னு சொன்னேன். நான் கீழே கொடுத்தா நீ மேல குடுக்குற, நான் மேல கொடுத்தா நீ கீழே குடுக்குற. ஏண்டா என்ன பார்த்தா கீழே வணக்கம் வைக்கல, நான் கீழே வந்தல. அப்புறம் என்ன மயிறு நீ மேல போன? நீ மேல இருக்குன்னு சொல்லி நான் கீழே வந்தல, எதுக்கு நான் மேல போன? நான் ரெண்டு பேரும் போதையில் நெப்பிச்சுக்காம நான் போத போறவனா? சொன்னாலும் போகத்துக்கு போறான். போதக்காரன் செத்து போயிட்டா எளவு கூட நான் போக மாட்டேன். என்ன பார்த்து நீ போதக்காரன் சொன்ன? போதக்காரன் செத்து போயிட்டா அவன் வீட்டு இளவு கூட நான் போக மாட்டேன். போதக்காரன் செத்து போயிட்டான். ஆமா ஆமா ஆமா, அப்பேர் மட்டும் நானு. எல்லாரும் பாத்துக்காங்க. ஆயோய் செல்லுனோன்றக்கா அந்த மூஞ்சி பாத்துக்கா. போதகாரன் செத்தா கூட இளவுக்கு போக மாட்டானா? ஏன் போக மாட்டான்? அவன் சாவறதுக்கு முன்னாடி எவன் புல்லா தண்ணி போட்டுட்டு படுத்துக்குவான். எப்படி எங்க கணக்கிறதே தெரியாது. எப்படி தெரிஞ்சாதான் போதும் இளவுக்கு. சரி அடிக்கிறத கூட ரெண்டு அடி சேர்த்து அடினா இவங்கிட்ட சொல்லு, காசு கூட 10 அடி தரேன். வானா ஒரு ரெண்டு செப்புனா வானா நான் பக்கமா வந்துருச்சுனா வானா 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 வாய் பார்த்து ஒரு மாதிரியா இருக்குதுன்னா வானா வச்சு மட்டும் எடுத்துக்கானா வானா அடி கூட அடினே வானா. என்ன பண்ணுது? தண்ணி பெட்டு குடிச்சுக்கிச்சு. தண்ணி பெட்டு குடிக்கிறா? இப்பேற்பட்ட சபையில ஏண்டா ஊத்துறன்னு சொல்லி ஏதோ தெளிவு தண்ணி, ஒரு சாராயம், ஒரு பீரு, ஒரு பிராந்தி, ஒரு விஸ்கி, ஒரு ரம்மு, இப்படி ஏதாவது ஊத்துறன்னு சொல்லி நம்பி உக்காந்தேன். என்னை இப்பேற்பட்ட சபையில உட்கார வச்சு ஏண்டா 2 கடை வாய்க்கு 2 கல்ல கொடுத்து ஏண்டா டே அந்த சோட்டை எடுத்து வாயில வைக்கிறியே? வரைக்கும் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு நான் களைச்சு போயிட்டேன். இப்ப நான் உன்ன கேக்குறான்னு இருக்கிறேன். என்ன கேக்குற? ஆமா அண்ணா என்ன தானே கேக்குற? ஆமாண்ணா. அண்ணா என்ன தானே கேக்குற? ஆமாண்ணா. அண்ணா என்ன தானே கேக்குற? ஆமாண்ணா. என்ன தானே கேக்குற? ஆமாடா. சரி கேக்குறதே கேக்குற. நறுக்குன்னு கேட்கணும். ஆமா நான் நாக்கு புடிங்கிட்டு சாவற மாதிரி காலையில கேக்குறேன். காலையில கேக்குறியா? நானும் வந்து பாக்குறேன். இப்படி முன்னாடி 8 ரைட் எடுத்து கட்டி பின்னாடி 3 பேர்த்து பெஞ்சு கட்டி உயரமா உட்கார வச்சு இந்த தலைவுல பாரு சாம கோடைக்கு பிறந்தவனாட்டு. அவன் பொட்டு பாரு எத்தனாயிரம் பொட்டு வச்சுட்டு வந்திருக்கிறான். ஓடி கழுத்துல பாரு எத்தனை போட்டுக்கணும். அவன் என்னமோ வந்துல இருந்து 2 கேள்வி கொட்டப்பட்டி 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 நடிக்கிறா. அவங்களோட பரவாயில்ல. இந்த ஆண்டு ஒரு ஆள் இருக்கிறானே கணக்கா பாரு 15 கிலோ சிலிண்டர். அவனுமோ கருப்பா கை சோடு வச்சுட்டு புழுலு புழுலு போற பரவாயில்ல. சென்றா ஒரு ஆள் உக்கால வச்சு பாரு வரைக்கும் மசிரல். அவனுமோ வருத்துக்கு ஒரு ஆயிட்டு எரமச்சனைக்கு கத்துமே. எப்படி
அப்படி ஓய் ஏடா அப்படி இறமி இடமே கத்துறிய உங்க அம்மா இறமிக்கு பத்திருப்பாலாம் ஏடா உண்மை தெரிஞ்சு சந்தேகம் ஆச்சரியமாயிடுச்சு காலையில வா எங்க அம்மா போன் நம்பர் தரேன் போன் போட்டு கேளு எங்க அம்மாவை என்னன்றா இறமைக்கா சந்தியாக வந்திருக்கு பாரு மணி 10 மணிக்கு 6 மணிண்டா எங்க அம்மா இறமொன்னு மேய்ச்சிட்டு தான் இருந்தா சரி ஆனா அது பொட்டருமா சரி நீ இப்படி சத்தம் போட்டு இருக்கிறீங்களே நீங்களே யாரு என்ன வேலைக்காரரு எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க எங்களை தானே கேக்குறேன் ஆமா நாங்கெல்லாம் ஒரு நாடகக்கார் என்ன காரு நாடகக்கார் மாருதி பென்ஸ் BMW ஆடி ஜாக்வார் நானோ பெராரி ஹோண்டா போண்டா டொயோட்டோ டெஸ்லா அது மாதிரி எத்தனையோ கார் வந்துருச்சு உங்க நாடகார் பெட்ரோல் ஓடுதா டீசல் ஓடுதா இல்ல தண்ணியில ஓடுது அப்படின்னு ரோட்ல ஓடுற காருன்னு நினைச்சியா அதை வாங்கிக்கலாம் அவர்கிட்ட போடுங்க எடுத்து கூப்பிடுறேன் சரி நாடகார் இல்லையா நாங்கெல்லாம் ஒரு நட்டுவத்தார் நட்டுவத்தார்னா என்ன ராகி பயிரா நெல்லம் பயிரா ஏக்கரா கணக்கா வயலு கணக்கா மணி கணக்கா என்ன ரேட்டுக்கு நட்டுட்டு இருக்கிறீங்க இப்பெல்லாம் மழையும் இல்ல ஒண்ணும் இல்ல எப்படி போயிட்டு இருக்குது குழப்பலாம் எங்க முகரகிட்ட எல்லாம் பார்த்தா பயிர் நடுற மாதிரி இருக்குதா இல்லன்னா புறத்து மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய சரி கவலைகளை போக்கக்கூடிய கலை தெரு கூத்தாடி என்ன கேள்வியா வந்து கரத்துல விட்டா ஏடா கிளவி கிட்டியா போறீங்க கிளவி இல்லையா கவலை அவசரக்காரனுக்கு புத்தி மட்டாமா புத்தியே இல்ல இருந்தாதானே மட்டாம் அண்ணா கவலை ஆமா கலை வித்வான்கள் ஆமா நீங்களா எந்த ஊர் சொன்னீங்க நாங்களாம் கேயா தோப்பு சரி கலை தென்றல் நாடக சபா அக்கா வாங்க அக்கா 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 வணக்கம் அக்கா அவ்வளவு வணக்கம் போடுறேன் இல்ல எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சு இப்பதான் அக்கா வருது அக்கா கோச்சிட்டு வீட்டுக்கானு போயிட்டா ஆமா இருக்குண்டா நினைக்காத என்னடா கரண்ட் பூரா வெறும் நாய்களே சுத்திட்டு இருக்குது போங்க நாய்களா தாண்டா அண்ணா கேஆர் தோப்பூர் கலை தென்றல் நாடக சபா உங்களை தான் நான் 7 வருஷமா தொலைவிட்டு இருக்கிறேன் 7 வருஷமா எதுக்கு நான் தொலைவுனா 7 வருஷமா நான் ஒரு நாடகம் விடணும் நாடகம் ஆமா நாடகம் ஆமா எதுக்கு விடுறேன் நாடகம் பாட்டி செத்து போயிட்டேன் ஆடா பாவமே செத்து போயிட்டா எடுத்து புதைக்க வேண்டியதானே இல்லனா அவ துடுக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்கும் போது என்கிட்ட சொல்லி போட்டு செத்து போயிட்டா என்ன கண்ணு பேராண்டி நான் ஒரு நாளைக்கு செத்து போயிட்டா சரி நல்லா அரியா பச்சையில கூட்டிட்டு வந்து ஆட்டா அது எத்தனை பார்த்திருக்கோம் புலிமேட்ல கூத்தாடணும் புலிமேட்ல எல்லாம் எங்களால ஆட முடியாது புலி பக்கத்துலதான் ஆட முடியும் புலி பக்கத்துல தாண்டா உக்கால ஓடிக்கலாம் புலி மேட்ல ஆடினா எப்பறம் புலி மேட்ல கூலி பக்கத்துல தான் கூத்தாடணும் அப்படியா சம்பளம் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குதுப்ப சம்பளம் என்ன ரேட்டு போயிட்டு இருக்குதுன்னு கேக்குறேன் எவ்வளவு கேட்கலாம் மத்தாலக்காரன் ஊத்து கொடுக்கறதுங்கிற எப்படி ஆமா எவ்வளவு கேட்கலாம் நல்லா ஏத்தி கேளு பாட்டி செத்து போயிட்டாலாம் ஆமா கேளு நல்லா ஏத்தி கேட்கணும் அண்ணா ஒரு 45,000 கொடுத்துருந்தோம் 45,000 கொடுத்துரு நல்லா ஆடி கொடுத்துறோம் ஏன் வீட்டுல அவ்வளவுதான் கடை வச்சிருக்கிறியா சரி சம்பளம் கொஞ்சம் முன்ன பண்ண ஆடிக்கலாம் சரி நாடகம் வந்து எனக்கு சுறுசுறுப்பா இருக்கணும் என்னடா சொல்ற ஆமா வணக்கம்
அண்ணா, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாநாடு. பேரும் புகழும் பெருமையும் சிறந்த அழகு பொன்னாடு. ஆமா. என்ன ஊரு? பழனி ஆண்டவர் சரி. காவடி குழு ஆ. ஒன்றாக சேர்ந்து சரி. 1, 10, 100, 1000 என்று வசூல் செய்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சரிங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப ஆ. யாவற்ற பேர்கள் ஒன்றாக சேர்ந்து ஐயனுக்காக ஓரிரு நாடகம் வைத்திருக்கிறார்கள். சரிங்க. ஆமாண்ணா. இன்று வைத்துள்ள நாடகத்தை ஏற்படுத்தி கொடுத்த நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டு கழிக்கிற நமது ரசிக பொதுமக்கள், இன்னும் சிறியோர்கள், பெரியோர்கள், கோயில் நிர்வாகிகள் மற்றும் நமது நாடகத்தை காவடி குழு காவடி குழுவினர்கள் மற்றும் நமது நாடக கலைக்குழுவை உலகெங்கும் பரப்பக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது உயிரினும் மேலான அக்னி புயல் யூடியூப் சேனல் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சேகர் அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் கோயில் நிர்வாகிகள் யாவற்றவர்களுக்கும் புத்தான முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் என்ன நாடகம்? சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய நரநாராயணன் பிறப்பு. ஆமா. இல்லை என்றால் தும்சுகாசூரன் வதை. தும்சுகாசூரன் வதை ஒரு பயங்கரமான நாடகம். ஆமாண்ணா. சரிண்ணா. நரநாராயணன் பிறப்பு எனும் நாடகத்தில் சத்திய லோகத்தை ஆளக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவனே சபைக்கு வருகிறார். ஓ, மன்னன் பிரம்மதேவன் வருகிறார். நான் உள்ள போனா அவர் வெளியில வருவாரு. நீ குடி சீக்கிரம் உள்ள போறன்னு எனக்கு தெரியும். எப்படி திருட்டு போன்னு நிறைய பேசிட்டு அப்படியே கம்புவாங்க.
தான் சாமி. மந்திரி மதுரமுத்து மகாராஜா சோத்துல குத்து. எப்படி 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 சக்கரவள்ளி கிளம்பி மாமா ஜமஞ்சடி எப்படி ஜமஞ்சடி எப்படி யாரக்காடா யாரக்கா யாங்க யா அப்படி போடு யாரக்கா சமைச்சத கேட்டேன் நானே என்னங்காச்சி டேய் மந்திரி மதுரமுத்து நான் தாங்க யாரக்காடா சமைச்சதுன்னு யாரக்கா சமைச்சது இத என்ன சொன்ன யாரு சொன்ன அப்படின்னு அண்ணா ஓய் ஐயோ ராஜாமர்களே கிளவிங்களா ஊத்து பாக்க இந்த கிளவிக்கு மட்டும் வந்தாலே இப்படிதான் பூரா பாக்கு கூடு வெத்தலை கூடு சுண்ணாம்பு கூடுன்னு பூரா கிளவியும் மருந்து வச்சு கொண்டு போடு. அண்ணா இந்த கிளவியா படுத்துக்கிட்டா ஐயோ பகல பூரா என்ன வேலைக்கு ஐயா போனா வயசான காலத்துல எந்திரியாயா ஆயா எந்திரி சாமி அப்படி எந்திரி என்ன வேலைக்கு போன நைட்டு ஐயோ அரை தூக்கத்திலேயே ஐயா எங்க இருக்கிறன்னு தெரியல. ஏய் அண்ணா அரசே வருகின்ற வேலை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்னங்க அப்படி காராக்காயா என்னடா பண்ணுவ என்ன பண்றது நாட்டுக்கு நாடு நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாநாடு வேறு புகழ பெருமையும் சிறந்த அழகித்திரு பொன்னான நாடு ஆமாங்க. நாட்டின் பெயர் என்ன இது பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூரா ஆமா இந்த ஊரு பரமத்தி வேலூரா ஏங்க ஏங்க இல்ல நான் சொன்னது பரமத்தி வேலூர் நான் தான் சொல்றேன். ஆட்டோல் ஏறி ஜலகண்டாபுரத்துல படுத்து பரமத்தி வேலூர்ல கூத்துனாங்க இறக்கி விட்டாங்க ஆடிட்டு இருக்காங்க. யாரா சொன்னது வாத்தியார் செட்டு வாத்தியார் அரசே ஊர் இல்லடா இது என்ன ஊரு இதுதாங்க பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூர் இல்லடா கேட்டு சொல்லு சீட்டு கொடுத்தாங்களா பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட இவ்வளவு வேக்கப்பட்டு ஏய் அன்பா என்ன ஊரு கரிக்காப்பட்டி கரிக்காப்பட்டி. ஆமா கரிக்காப்பட்டி என்றால் நமக்கோ சொந்த தாய் திருநாடு. ஆமாங்க. தாய் திருநாட்டு ஆண்களாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாய் பிறந்த தாய்மார்களும் ஏவற்றவர்களுக்கும் என்னுடைய முத்தான இருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கலந்தா வணக்கம். அன்பா அப்படியே இருந்தாலும் இதுக்கு வைத்திருக்கும் நாடகம் என்ன என்ன நாடகம்? என்ன நாடகம் சொல்லுங்க சாமி. புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அருண் நாராயண பிறப்பு நாடகத்தில் நான் வந்துள்ளேனே. ஆமாங்க. நான் யார்? யாரு? என் பெயர் என்ன? பெயர் என்ன? சொல்லு மறியில் செவி கொடுத்து ஆமோதிக்க வேண்டும்.
ஏய் அரசே அண்ணா ஓய் என் பெயரை சொன்னேனே இன்னைக்கு தெரிந்ததா? சொன்னால் தெரியும் அரசே. நான் சொல்லுது போலே சொல்லணும். கரெக்டா சொல்லுவேன் நான். சொல்லுதானே சொல்றா. ராஜாதி ராஜன் ராஜ கம்பீரன் ராஜ மார்தண்டன் ராஜ மாட்டத்தான்றா. அப்புறம் நீ பார்த்த எதுக்குங்க இருங்க என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ராஜ மார்தண்டன்றா. எப்ப மாட்ட தண்டனை? ஆறு மாட்டு தாண்டா. நீ தானே சொன்ன. சொன்ன இன்னொடையும் சொல்லு. என்னன்னா கழிச்சு போயிட்டாங்கன்னு இந்நேரத்துக்கே டீ குடுக்குறீங்க. மூணு கேட்க மாட்டேங்கிறாங்களே பின்னாடி உக்காந்துக்கிட்டு. ராஜவித்தின் கோலாகாலன் ராஜ கம்பீர பொழுது என் பெயரோ மன்னன் பிரம்மதேவ மன்னனுக்கே பேயோட்டக்கான போவியா? அண்டா நம்ம வீட்டுல நமக்கே சோறு இல்லை. இத்தனை நாய் வளர்த்துறாங்களே, எங்க இருக்கிறா சோறு போடுறாங்க? வேற சொன்ன சரி. என்ன அடியில இருந்து புடிங்கி மேல விட்ட சாமி? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கீழே 7 உலகம், மேல மேல ஆகாயம் இல்ல படுதா. படுதாக்கு மேல ஆகாயம். நோய் யார தொலைவர? பசங்களை தொலைவரையா இல்ல கட்டிங் கிட்டிங் யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டியா? பிரம்மதேவனாக இருந்தாலும் மன்னன் பிரம்மதேவனாக இருந்தாலும் ஆமாடா. இந்த பிரம்மதேவனை பெற்றெடுத்த தாய் தந்தையா? ஆமாங்க. யார் என்று தெரியுமா? யாரு சாமி? சொல்கிறேன் போடு. சுமந்து பங்குடன் பெற்ற மாதா என்னை 10 மாதம் 300 நாட்கள்
அன்பா 10 மாதம் 300 நாள் 300 நாட்கள் 3000 தசமி வினாடி 3000 தசமி வினாடி என்னை பெற்ற சுமந்த தந்தை யாரு யார் என்று தெரியுமா? யாரு சாமி? ஹரிராம கண்ணன் என்று தெரிவிக்கலாம். அதே சண்டாள தந்தை ஹரிராம கண்ணன். ஆமா. யாருங்க? தாயாரு தாயாருமே ஹரிராம கண்ணன். ஓ எது? தந்தை கண்ணனாடா தாயும் கண்ணனே. சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டா எங்க சாப்பிட்ட? மேல போட்டா இல்லையா? ஆமாடா. உக்கால ஒலி இப்ப நீ என்கிட்ட சாப்பிட போற. உங்களோட நான் சாப்பிடுவேனா? ஏன்டா அவன் ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிட்டே சொட்டக்காடா பரல்றான். சரி வெறும் புழுதியா போயிருது. நீ ஆம்பளைக்கு எப்படா பறக்க முடியும்? வாயானம் ஆம்பளைக்கு எப்படி பறக்க முடியும்? நண்பா என் தந்தை யாரோ இந்தி கமலத்தில் இருந்து நான் பிறந்தேன். கமலாவுக்கு பிறந்தவனா? இந்தி கமலம். கமலம். சரிங்க. கமலத்தில் இருந்து நான் பிறந்தேன். ஓ சரிங்க. யார் யாரு உடன் பிறப்புகள் யாராவது? ஒண்டி ஒருவனே பிறந்தனடா. தனியாவா? தனியாடா. தொப்புள் கொடி வழியாக? ஆமா. இப்படி சிரிக்கிற? எதுக்கு இப்படி சிரிக்கிற? சிரிக்கிற அழுவுறியா? யாசாமி என்னாச்சு? அவெல்லாம் தனியா பிறந்தானாமே. அதுக்கு ஏன்னா நீ அழுவுற? நாங்க 2 பேர் பிறந்தோம். எங்க வீட்டுல பெரிய பொண்ணு ஒண்ணு விழுந்து போச்சுடா. சொல்றா எப்படிடா நீ 2 பேரும் பிறந்தீங்க அண்ணன் தம்பி? என்னடா எப்படி? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி. எங்க அம்மாவுக்கு 15 வருஷமா குழந்தையா இல்ல. போச்சுடா. எங்க அம்மா கோயில் கட்ட பக்கமெல்லாம் வேண்டுதலை வச்சா. என்னன்னு குழந்தை வேணும்னு மாரியா கோயிலுக்கு போனா மாரியாயி குழந்தை கொடு. காளியா கோயிலுக்கு போனா காளியாயி குழந்தை கொடு. முனியப்பன் கோயிலுக்கு போனா முனியப்பா குழந்தை கொடு. அது மாதிரி முருகன் கோயிலுக்கு போனா முருகா குழந்தை கொடு அப்படின்னு சாமி கோயிலுக்கு போறா கும்பிட்டா எங்க அம்மாளுக்கு சொல்லக்கூடாதுடா. கடைசியா எந்த சாமி எங்க அம்மாவுக்கு வரம் கொடுத்துச்சுன்னு தெரியல. நான் பிறந்துகிட்டேன் 15 வருஷத்துக்கு அப்புறமா. நான் பிறந்த உடனே எங்க அப்பனுக்கு எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சும்மா இருக்க 15 வருஷம் கழிச்சு பையன் பிறந்திருக்கிறான். செத்து போன எம்ஜிஆர் ஆட்டமே எவ்வளவு அழகா பிறந்துக்கிட்டான். அழகா பயம் அப்படின்னு என் மேல பாசமனா பாசம். எனக்கு டீனா டீதா பாலுன்னா பாலுதா பண்ணுன்னா பண்ணுதா தரையில் விடாம தாங்கி வளர்த்தனாங்க. எனக்கு 10 வருஷம் வரைக்கும் என்ன பள்ளிக்கூடமே சேர்த்தலையா. ஏன் பள்ளிக்கூடம் சேர்த்தல? பையன் பள்ளிக்கூடம் போயிட்டா பையனை கொஞ்சம் முடியாது, பையனை வீட்டுல பார்க்க முடியாது 8 மணி நேரம் அப்படின்னு வீட்லயே வச்சு கொஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. 11 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா உக்கார ஓடி எங்க அம்மால என்ன பண்ணான்னு தெரியலடா. எனக்கு ஒரு தம்பி பிறந்துக்கிட்டான். நல்ல விஷயம் தான்டா. நல்லது பண்ணி தம்பி பிறந்த உடனே என்னை கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடம் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. எனக்கு குடுக்கற டீ பால் பண்ணு எல்லாம் என் தம்பிக்கே தான் தராங்களே. பள்ளிக்கூடத்துல படுத்துக்கிட்டே யோசனை பண்ணேன் எப்படி நமக்கு தர டீ பால் பண்ணு பாசம் எல்லாம் தம்பிக்கு போகுது. தம்பிக்கு போற டீ பால் பண்ணு நமக்கு வரதான் நான் என்ன பண்ணோம் தம்பின்னு தடி விட்டுட்டு நான் எங்க ஊர் ஏரிக்கு போயிட்டேன். எப்படியும் நம்ம வீட்டுல காலையில போன விழுவோம் நாம தலைமொழிக்கிட்டு வரலாம் அப்படின்னு ஏரியில போய் உக்காந்து இருந்தேன். ஒரு 8-9 மணிக்கு எங்க மேல தேவடியா புடிச்சு கட்டி ரேடியா கட்டி ஒரு இழுத்துச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வீட்டுல போன விழுந்து போயிட்டா தம்பிக்காரன் செத்து போயிட்டான். எரியில் குண்டு பெல்ட் போடுறேன், பேக் பெல்ட் போடுறேன், சொரங்கள் அடிக்கிறேன். தலைமொழிக்கு எதிர்த்து பார்த்தா ஆட்டோ கூட்டமா போகுது, டிராவல்ஸ் போகுது, பஸ் போகுது, குதிரை வண்டி போகுது, மாட்டு வண்டி போகுது, சைக்கிள் போகுது. என்னடா சின்ன பஞ்சத்துக்கு எத்தனாயிரம் கூட்டம் போகுது அப்படின்னு வீட்டுக்கு போய் பாக்குறேன். இந்த தேர் கட்டுறாங்க, நான் பட்டாசு அடிக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி 15 பேர் மோளம் அடிக்கிறாங்க. என்னடா சின்ன பஞ்சத்துக்கெல்லாம் மோளம் அடிக்கிறாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் பாக்குறான்னா வீட்டுக்குள்ள எங்க அப்ப செத்து கிடக்குறானா. எங்க அப்ப செத்து கிடக்குறான். மருந்து வச்சது உங்க தம்பிக்கு தான வச்ச? ஆமா. கொஞ்சம் ஐயோ என்னன்னு தெரியலடா. என் தம்பி தூங்கிட்டு இருக்கும் போது எங்க அப்பா எந்திரிச்சு பால் குடிச்சிருப்பான். எங்க அப்பா செத்து போயிட்டான். என்ன பண்றது?
அப்புறம் ஆட்சி பால் பண்ணிட்டு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு கொண்டு புட்டு ஊரா கூத்தாடி குடும்பத்தை காப்பாற்றி என்ன பண்றது? நீங்க எத்தனை பேர் போறதுக்கு உங்க வீட்டுல எத்தனை போன விழுந்து நான் ஒருத்தன்டா. போறதுக்கே விட தெரியும் மன்னா. அந்த பிரம்மதேவ மன்னன் ஆட்சி செய்து வரக்கூடிய சாம்ராஜ்யமா எங்க சொல்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்ல. இவர் யாரா? இவர் யாரா? மகாராஜாடா. மகாராஜா பெரிய புளித்தியாமா எஞ்சி உடஞ்சு போயிட்டு போச்சு கீழே இருக்குங்க. கடைச்சி வேச்ச மாதிரி கூட பரவாயில்ல, நாங்க ஏதாவது பண்ணிக்குவோம். பெஞ்சு உடஞ்சு போனா கொண்டு வந்து போடுவாங்கடா. நீ கவலைப்படுற? ஊருக்காரர் கொண்டு வந்து போடுவாங்க. ஊருக்காரர் கொண்டு வந்து போட்டு பெஞ்சு உடஞ்சு போச்சு சம்பளத்தை குடிச்சுட்டா ஊருக்காரங்க சம்பளத்தை பிடிப்பாங்களா? அப்படியே சம்பளத்தை எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. உனக்கு என்னடா வேலை? நான் என்ன கூத்தாடிட்டு கூத்தல் உனக்கு என்ன வேலை? அந்த திரும்பி இல்ல, அந்த வேலையை மட்டும் சத்தம் வரக்கூடாது. ஆமா, திரும்படா அந்த பக்கம் திரும்படா. நிறுத்துங்கள் உங்கள் சத்தத்தை. ஏன் அன்பா அரசே, 56 தேசங்கள் என்பது 56. 56 தேசத்திலே இந்த நாடு என்ன நாடு? எந்த நாடு? சத்தியலோகம் என்று தெரிவிக்கலாம். ஓ, சத்தியலோகம். ஆமாடா. சரிங்க. சத்தியலோகம் இருந்தாலும் சத்தியலோகத்தை அரசாட்சி செய்து வந்தாலும் எனக்கோ கல்யாணம் ஆயிடுச்சுடா. கல்யாணம்டா. கல்யாணம் பண்ணி? ஆமாடா. இந்த வயசுலயா? ஆமாடா. இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணனா? எல்லாரும் என்னடா பண்ணுவாங்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எதுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க? வாழ்றதுதான். ஆமா ஆமா, தேவர் சொல்றான்.
சாமி அப்படி இருந்தாலும் நான் ஆட்சியுடனே மேலையிட்டேனே என் மனைவி யார் என்று தெரியுமா? யாரு தெரிவிக்கு சாமி நாட்டினுடைய மேலையிட்டேனே என் மனைவி யார் என்று தெரியுமா? யாருங்க? கலைவாணி சரஸ்வதி என்று தெரிவிக்கிறார். கலைவாணி என்ற சரஸ்வதி. ஆமா சரிங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? பிண்டம் பிடிப்பது எனது வேலை. என்ன வேலை? பிண்டம். என்ன? ஐயோ ஐயோ சாமி, மகாராஜா சாமி, சாமி சாமியா இருக்கு சாமி. உன் வேலையை 2 நாளைக்கு எனக்கு விட்டு கொடுக்கும் சாமி. நானும் ஒண்ணு புடிச்சு விட்டு 1,35,000 1,35,000 இன்னும் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். ஊரூரா பிடிக்கிறீங்களே சாமி. ஏங்க 2 நாளைக்கு விட்டு கொடுங்க, மறுபடியும் உங்க வேலையை உங்களுக்கே விட்டு கொடுத்துறேன். ஆமா, நான் ஆச்சப்பட்டது ஒரு 2-3 மட்டும் புடிச்சுக்கிட்டு விட்டுறேன் சாமி. உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிடிங்க, என் சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் பிடிச்சுக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு மட்டும் விட்டு கொடுங்க சாமி. மகராசியா இருக்கு. என்னடா வேலை நினைச்ச? ஏங்க சாமி, பிண்டம்டா. பிண்டமா? ஆமா. அப்படின்னா பிண்டம்டா கருவே உருவாகி 6 கருவாடு 1 ரூபாய்க்கு போடுறத கருமாந்திரத கருவாடுகளா? கருவே கருவுனா குத்து மதிப்பா சொன்ன போனா உன்னை படிச்சது நான் தான்டா. உன்னை படிச்சது நான் தான். எங்க அப்பா இருந்தா மாங்குன்னு பண்ணனா நான் பிறந்தேன். நீ என்ன மமிட்டியா எடுத்துட்டு வந்தாங்க பாரு புடிச்ச. எனக்கு அப்ப எவனா? உங்க அப்பட படிச்சது நான் தான்டா. அப்ப எங்க தாத்தனையும் நான் தான் படிச்சேன். தாத்தனையும் சிலரத்து வாங்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்றது? அப்புறம் காலையில் தண்ணி டம்ளர் இருக்காது சாமி. உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே நான் தான் படிச்சேன். இந்த மத்தாலக்காரன அவரையும் நான் தான் படிச்சேன். ஒட்டிக்காரன அவரையும் நான் தானே படிச்சேன். அந்த குழல் சொட்டையின அவரையும் நான் தான் படிச்சேன். நமக்கெல்லாம் அப்ப இவனா இவன் நம்ம அம்மா கிட்ட வர வரைக்கும் நம்ம அப்ப எங்க போயிருப்பான்? ஒரு வாரம் தங்கல் வேலைக்கு போயிருப்பானா?
வந்து உங்க எல்லாத்தையுமே நான் தான் படிச்சேன். எப்படி சாமி எல்லாத்துக்கிட்டையும் போக முடியும் ஒரே டயத்துல? அதான் சொல்றேன்ல, கருவே உருவாகி உருவமே ஒரு பிண்டமாகி அததானே நான் படிக்கிறது. எனக்கு வேலையா தான்டா. அவர் கையை நீட்டினா போதும்டா. உங்க அணுகரை இருந்தாதான் குழந்தை பிறக்கும், இல்லைன்னா பிறக்காது. அதெல்லாம் வெறுவோல போயிடும். பிறக்காதுடா குழந்தையே. சரி விடு. அதனால அதெல்லாம் வியாபார ரகசியம். நண்பா, அதனால இந்த தினம் நான் பிண்டம் பிடிக்க போகணும். சரி சாமி. அரண்மனைக்கு சென்று என் தேவியாலயப்பட்ட சரஸ்வதி அழைத்து வா. போயிட்டு வாங்க. அறிவீர்கள் சென்றார்களே. பிண்டம் பிடிக்கக்கூடிய பிரம்மஜாமன் நான் வர்த்தன் மணியாக விளக்கக்கூடிய கலைவாணி என்ற சரஸ்வதி அழைக்க
வாங்க இப்படி சொல்லுமா. ஏனா ஏமா வீட்டு வேலைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வர சொல்லி ஆமாங்கண்ணே 3 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிட்டு போனே இல்லையா? ஆமா வாங்கம்மா. மாட கட்ட இருமா, நான் ஒரு ஆளு தேடி இருக்கேன். அதாவது இங்க இல்ல, எங்க 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 கம்போடியாவுல இருந்து ஒரு ஆளு. தாய்லாந்தா இல்ல கம்போடியாவுல. கம்போடியா? ஆமா. கேட்க மாட்டியா? அங்க இருந்து ஒரு ஆளு நான் கூட்டி வரமா போன் பண்ணிருக்கிறேன். எப்பேற்பட்ட ஆளு? என்ன மாதிரி இருப்பாங்க? அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகு. ஆமா, நீ எல்லாம் எதுக்காக? ஆமா சரி. ஏன்னா ஏமா உங்ககிட்ட நான் ஒரு 5000 ரூபாய் தான் கொடுத்துட்டேன். ஆமா, அதுக்கு தகுந்த ஆளு பாத்துட்டேன். 10,000 கொடுத்துருக்கேன். இல்ல அவனையும் கூப்பிட்டு கேட்கணும். அவனை புடிமா முதல்ல. ஏங்க யாக்கா ஆமா அதெல்லாம் என்னட்டு போறோம். ஆடி முண்டை கண்ணு பாப்பா அண்ணா என்னமா வேணும்? வீட்டு வேலைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வர சொல்லி ஆமா அட்வான்ஸ் வாங்கிட்டு போனே இல்லையாடா? ஆமா. டேய் ஓ யாக்கா வாங்கிட்டு போனே இல்லையா? வாங்கிட்டு போனேன். எங்க வீட்டு வேலைக்கு பொம்பளை ஏமா போமா. ஏன்டா நாலு சொல்லுறமா? அட சரி கரெக்டா சரி. ஏமா என்ன அட்வான்ஸ் கொடுத்த? எப்படி கொடுத்தது வேற 2000. 2000க்கு போய் ஒரே பொம்பளை உடனே கேட்டா எவ்வளவுமே வர மாட்டேங்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு வீட்டு வேலைக்கு பொம்பளைக்கு வர மாட்டாங்க. வருவாங்களும் வர மாட்டாங்க. வாய் தந்து பேசு. வருவாங்கன்னு சொல்றாங்களே என்னடா பொம்பளைங்க எல்லாம் சொல்றாங்களே என்ன? ஏமா மாசம் 2000 கொடுத்தா யாருமா வருவாங்க? ஏன் போய் கூப்பிடுறோம், ஒருத்தையும் கூட வரல. சரி சரி. அந்த 2000க்கு மேல நான் 1 ரூபா போட்டு 2001 ரூபா போட்டு ஒரு பொம்பளை வந்து கூட்டு வந்துக்கிறேன். ஏன் கை காசு போட்டு உன் கை காசு 1 ரூபா போட்டு 2001 ரூபா கொடுத்து கூப்பிடுறான். நம்ம உன் நெத்தியில் வச்சுக்காம கொஞ்சம். இல்லம்மா, சாதாரணம் இல்ல கிடையாது. எப்பேற்பட்ட அழகோ அழகு, பேரளவு. ஓய் என்ன அளவு? இல்லம்மா, பேரழகு. பேர் அழகு. ஆமா. அப்படியா? ஏமா உலகழகி டயானா தெரியுமா? பாத்துருக்கிறேன். பாத்துருக்கிறேன், டிவில தான் பாத்துருப்பேன். ஆமா நேர்ல டயானா உலகழகி. அவளுக்கு தங்கச்சி டொயானா. டயானாக்கு தங்கச்சி டொயானா. ஆமா. சரி சரி. சாதாரண வேலை எல்லாம் செய்ய மாட்டாமா. என்ன வேலை பண்ணுவா? வீட்டு வேலை எல்லாம் சாமான கழுவுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அப்படியா? ஆமா. நீ கையில சொல்ற வேலையை வாயிலே பண்ணி முடிப்பா. அப்பேற்பட்ட பொம்பளை என்ன வாயில எவ்வளவு நேரம் பண்ணுவா? ஏமா அவ்வளவு திறமாமா பிள்ளைக்கு. ஆமா. தண்ணி ஊத்திக்கிறதுக்கு மட்டும் 16 சோப்பு வாங்கி கொடுத்துக்கிறேன். என்னென்ன சோப்பு? பொன்வண்டு, படையப்பா, நின்னு இதுலயே 18 சோப்பு வாங்கி கொடுத்துக்கிறேன். 18 சோப்பு சொல்லேத்தான் பாக்கலாம். 18 சோப்பு எல்லாம் இதெல்லாம் கலந்து வாங்கிருக்கிறோமா சரி சரி சூப்பர் மார்க்கெட்ல. அப்படியா? ஆமா. தலைக்கு எண்ணெய் மட்டும் பெரிய பெரிய கம்பெனியில வாங்கிருக்கிறேன். என்ன எருவா மட்டை. அவன் முடிய பாக்க 4 பொம்பளைங்க ஆசைப்படணும். ஆமா, கூந்தல் அழகு அப்படி. அப்படியா? ஆமா. அப்பேற்பட்ட பொம்பளை. ஆமா, அவ கிட்ட நின்னு பேசும்போது மட்டும் கொஞ்சம் 10 அடி தள்ளி நின்னு பேசு. ஏன்னா கிட்ட நின்னு பேசணும். ஏமா அவன நாய்க்கணும். ஆமா. என்ன பண்ணுவா? நாய் கடிச்சா கூட தொப்பளை சுத்தி தான் ஊசி போடுவாங்க. இந்த நாதாரி கடிச்சாலும் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகி போயிருவேன். அப்படியா? ஆமா. சரிண்ணா. அப்பேற்பட்ட அழகி கூட்டு வந்துருக்கிறேன். ஏமாமா அப்பேற்பட்ட அழகி கூட்டு வந்திருக்கிறேன். ஒரே நிமிஷம் கூட்டம் இருக்கிறேன். சனி பிடிச்சாலும் முன்னாடி போய் எத்தாலும்